கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிம்மதியை தேடி என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் எல்லோரும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். கடவுள் அன்பானவர். கடவுள் அன்பானவர். இதனாலே தான் வேதாகமத்திலே அன்பே கடவுள் என்று ஜோவான் எழுதிய அந்த கடிதத்திலே இருக்கின்றது. இந்து மக்கள் அன்பே சிவம் என்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் அன்பே அல்லாஹ் என்கின்றார்கள். கடவுள் அன்பானவர். அந்த அன்பின் அனுபவத்துக்கு வருவதே மதம். என் அன்பு சகோதரர்களே, நாங்கள் கேட்கின்றோம், நாங்கள் கேட்பது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று. நாங்கள் இறைவனோடு ஆழமான உறவை ஏற்படுத்தியிருக்கின்றோமா? எனக்கும் கடவுளுக்கும் தனிப்பட்ட ஆழமான நெருக்கமான உறவு இருக்குது என்று சொல்ல முடியுமா? சில வேளை எனக்கும் எனது நண்பனுக்கும் இடையிலே, அல்லது எனக்கும் எனது காதலன் காதலிக்கும் இடையிலே, அல்லது எனக்கும் எனது அப்பா அம்மாவுக்கும் இடையிலே, அல்லது எனது சகோதரனுக்கு இடையிலே என்று சொல்லலாம், சொல்ல முடியும். இதை விட எனக்கும் இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கும் இடையே மிக மிக நெருக்கமான தொடர்பு, உறவு, அன்புறவு இருக்கு என்று சொல்ல முடியுமா? அல்லது பேரளவிலேயே ஒரு கத்தோலிக்கனாக, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு இந்துவாக, ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறேன். எனக்கும் என்னை அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், என்னை படைத்தவர், என்னை அன்பு செய்பவர், அவரோட நல்ல உறவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகின்றது. யாத்திராகமம் விடுதலை பயணத்திலே, என்னை தவிர, என்னை தவிர, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறார்? நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு நம்பு. உனக்கேன் சந்தேகம்? சந்தேகம் இருந்தால் பயம் வரும், பயம் இருந்தால் நம்பிக்கை வராது, விசுவாசம் வராது கடவுளில். ஏன் ஆண்டவர் எனக்கு நீங்கள் அன்பண்டா இப்படி செய்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருப்போம். அவர் அன்பு செய்கிறது உறுதியாக இருந்தால் இந்த தேவையில்லாத சந்தேகம் எல்லாம் வராது. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அது கடவுள் தான் காரணமா? இந்த பிரச்சனைக்கு அவர் தான் காரணமா? சுனாமி வந்ததுக்கு அவர் தான் காரணமா? யுத்தம் வந்ததுக்கு அவர் தான் காரணமா? எல்லாத்தையும் அவற்றை பழியிலே போட்டுவிடும். கடவுள் அன்பாக இருந்தால் எங்களுக்கு என்ன? சுனாமி வந்ததும் கடவுளால் கொண்டு வந்ததா? எல்லாம் அவராக கொண்டு வந்தது. மனிதனுடைய தவறால் இருக்க முடியாதா? இந்த இயற்கையை சரியாக பாதுகாக்காமல் விட்டதனாலே புவி வெப்பமாகின்றது, பூகம்பங்கள் வருகின்றது. இன்றைய பாருங்கள், வாகனங்கள் போகும் பொழுது அதில் வருகின்ற கரியமிலை வாயு, ஒரு ஃபேக்டரி, இதிலே வருகின்ற கரியமிலை வாயுகள், இப்படி எத்தனை சூழல் மாசு அடைவதனாலே வராதா? இன்றைக்கு மழைகள் இல்லை, பூமி வெப்பம் அடைகின்றது, பருவநிலத்தில் மழை இல்லை. இதுக்கு கடவுளை காரணம்? எங்கள்கிட்ட தந்திருக்கின்றான், இது வடிவாக பாருண்டு. அது மட்டுமல்ல, எங்களுக்கும் அவருக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கா? எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே நல்ல உறவு இருக்கா? நீ என்னுள்ளும், எனது வார்த்தைகள் உன்னுள்ளும் நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால், ஸ்திரமாக நிலைத்திருந்தால் நீ கேட்பது எதுவோ அதை நான் தாரேன். ஏன்னா என்னுடைய விருப்பப்படி தான் நீ கேட்பாய். உனக்கு விருப்பமான எல்லாத்தையும் கேட்க மாட்டேன். அவருக்கு தெரியும். பாருங்கள், பாருங்கள், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. வேறு கடவுளை நம்பலாது, வேறு நம்பிக்கைகளுக்கு போக இயலாது. சந்தேகம் விருப்பம் தான் ஓடுவான், நாளைக்கு என்ன நடக்க போகின்றது, எனக்கு அது தேவை, இது தேவை, எப்படி ஆகுமோ? பாருங்கள், இணை சட்டம் உபாகமம் 18:14 என்ன சொல்லுகின்றார்? நீ துரத்தி விடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்லுகிறவர்களுக்கும், சாத்திரம் பார்க்குறோம், குறி சொல்கிறவங்க,
குறி சொல்பவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு நாள் பார்க்குறோம் கல்யாணத்தில். இப்போ எங்களோட கல்யாணம் நடந்துச்சுன்னா நாள் பார்க்கவும் இல்லை, நேரம் பார்க்கவும் இல்லை, சுப நேரம் ஒன்று பார்க்கவும் இல்லை. குருவானவருக்கு எந்த நாள் எந்த நேரம் வசதியோ அந்த நேரத்தில் நான் செய்தேன். இன்றைக்கும் நான் ஏதோ கடவுளுக்குள்ளே உயிரோடு இருக்கிறேன். 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு சிலருடைய நாள் பார்த்து சாதகம் பார்த்து திருமணமாகின திருமணங்கள் இன்றைக்கி எத்தனை உடைந்திருக்கின்றது செல்லும் தெரியுமா? 6 மாதத்துக்குள்ளே உடைந்திருக்கின்றது. அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஏன் நாள் பார்க்க வேண்டும், ஏன் நேரம் பார்க்க வேண்டும்? இன்றைக்கு எங்களுடைய கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் கூட ஒரு வீடு கூடி போகிறது. பாருங்கள், பால் காய்ச்சறது நல்லம். எங்களுடைய கலாச்சாரத்திலே உறவர்கள் வந்தால் அந்த பாலை காய்ச்சி எல்லோரும் குடிக்கிறது எல்லாம். இந்த நேரம் பார்த்து தான் பால் காய்ச்சணும், நல்ல நேரம், இந்த திசையிலே பொங்க வேண்டும். இதுகளெல்லாம் இறைவனுக்கு உகந்ததா? அது கடவுளில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தாதா? அவரில் நல்ல நம்பிக்கையாக இருந்தால் ஏன் இந்த நேரங்கள் பார்க்க வேண்டும்? சுப முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி வரணும். ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். பொம்பளை வர 3/4 மணித்தாலும் பிந்திட்டு. அது மேக்கப்காரங்கள் வீடியோக்காரங்கள் எல்லாம் போட்டு மினக்கெடுத்து அவங்களுக்கு முக்கியம் பூசை இல்லையே இல்லவா? இவர்களும் அவர்களுக்கு பின்னாலே சரி அவங்கள ஏதோ காசு கொடுக்குற மாதிரி முடிய வந்த உடனே இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர் முக்கியமானவர் வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்க இருக்கிற சுவாமியோடு நான் கதைச்சு கொண்டிருக்கேன். வந்து சொல்கிறார், நேரம் போயிட்டுது, இன்றைக்கி பிரசங்கத்தை நிப்பாட்டி போட்டு சுப முகூர்த்தம் முடிகிறதுக்கு இடையில் தாலியை கட்டி போடுங்கள்றார். இது கத்தோலிக்க திருச்சபையில். அப்போ இது என்ன? இதுதான் இன்றைக்கு நடக்குது. நேரம் பார்க்குறோம், சகுனம் பார்க்குறோம், சாத்திரம் பார்க்குறோம். பாருங்கள், இணைச்சட்டம் உபாகமம் 18:10 13 வரை என்ன சொல்லப்படுகின்றது? தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்கச் செய்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும். இன்றைக்கு எத்தனை சகுனங்கள்! சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாயவித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களுடைய இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படி செய்கிறவன், இந்த நம்பிக்கை உள்ளவன் அவருக்கு அருவருப்பானவன். எப்படி நாங்கள் மோட்சம் போகிறோம்? இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நின்று அவனை துரைத்து விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. இதை பாருங்கள், நாள் பார்க்குறோம், சகுனம் பார்க்குறோம். ஒரு பூனை குறுக்கால போனால் அது பிள்ளையான சகுனம். வெறுங்குடத்தோடு வந்தால் பிள்ளையான சகுனம். நானெல்லாம் போவேன், தும்பு விளக்குமாறு தும்பு கட்டோடு யாராவது இருந்தால் எனக்கு உடனே மாதாட ஞாபகம் வரும். சில பேர் சகுனம் பார்க்குறவன்டால் ஐயோ இது மொழிவியலும் சரியில்லை. எனக்கென்றால் ஒரு வெறுங்குடமோ அல்லது தும்புக்கட்டையோ கூட்டுறது, துப்புரவாக்குறது, வெறுமையாக்குறது எனக்கு நல்ல சகுனமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் மனதிலே உள்ள பயம் உள்ளவனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், அப்படி என்ன நடக்கும், வாரது வரட்டேன். ஒரு நாள் நான் ஆழமாக செபிச்சு கொண்டு போனேன். ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துக்காக அன்றாபுரத்துக்கு. இப்போ விடிய காலை வெள்ளனை செபிச்சு கொண்டு தான் போகிறேன். அப்போது திடீரென்று ஒரு பூனை ஓடி வந்துச்சு. பட்டாரன் அடித்தது. என்னுடைய வாகனத்திலே முன்னுக்கெல்லாம் கணக்க டேமேஜ். அப்போ நான் சொல்ல முடியுமா, நான் செபிச்சு கொண்டு போனேனே, நீங்கள் கடவுளை என்ன செய்துட்டீங்க? அவர் சொன்னாரா 100 மைல் ஸ்பீடில் வேகமாக போக சொல்லி? அது பூனை குறுக்கால வந்து கடவுளை அனுப்பினார், ஓடு ஓடு ஓடுன்ட்டு. பாருங்கள், நாங்கள் எதுக்கெடுத்தாலும் கடவுளை குறை சொல்கிறோம். வெறும் சகுனத்தையும் சாத்திரத்தையும். இனி அவரும் அன்பு செய்வராக இருக்கிறனால எங்களுடைய ஏச்சு பேச்சுக்களை வாங்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு, கருணை, கிருபை. அன்பு சகோதரர்களே, லேவியர் 19:26 என்ன சொல்லப்படுகின்றது? குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். 31வது வசனம், பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிகாரனை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். பில்லி சூனியம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு பயம்? நான் உறுதியான விசுவாசத்தில் இருந்தால் யார் கொண்டு வந்து தாட்டு வச்சாலும் பில்லி சூனியம் எனக்கு பலிக்காது, அவனுக்கே போயிடும். இந்த சந்தேகப்படுறவன் பயப்படுறவனுக்கு தான் பலிக்கும். நாங்கள் என்னத்துக்காண்டி அது இதை நம்பணும்?
உயிருள்ள ஆண்டவர், உலகத்தை படைத்த ஆண்டவர், எல்லாம் வல்லவர், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கும் பொழுது என்னையா பில்லி சூனியம்? அப்படி வந்தால் வரட்டன், எங்களுக்கு மரணம் வராதா? பில்லி சூனியத்தால் மரணம் வருதா? நோய் வாரது பில்லி சூனியத்தால் தான் வருதா? சில வேளைகளிலே ஒரு தேசிக்காயை இரவு கொண்டே ஒருவருடைய வீட்டுக்கு எரிஞ்சு போட்டு போனால் போதும். காலையில் எழுப்பினோடனே ஐயோ. ஒரு நாள் கணவன் மனைவியும் ஒரே சண்டை. இப்போது மனைவி கணவனுக்கு ஏதோ ஏசுறா. அவர் சொல்கிறார், வாயை மூடு. என்னப்பா உங்களோட தவற சொன்னால், வாயை மூடடி. இப்போ மூடு டி என்று வருது. அதற்கு முன் கத்தும் பொழுது பலார் கன்னத்தில் நல்ல அறை. எனக்கு வாய் காட்ட வேண்டாம் திரும்ப. இப்போ சண்டை. அடுத்த நாள் என்ன சொல்கிறார்கள்? நான் நல்லா தானப்பா இருந்த, நான் யாரோ எனக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க. அவருடைய வாயை கவனம் வச்சுருந்தா என்ன பிரச்சனை? ஒரு நாள் ஒரு சுவாமிகிட்ட ஒரு அம்மா வந்திருக்கிறார் சோபிப்பதற்காக. ஐயோ சுவாமி, என்னுடைய கணவன் ஒரே குடிச்சிட்டு வந்து ஒரே பிரச்சனை, வீட்டில் ஒரே கரையான நிம்மதியே இல்லை, நித்திரையும் கொள்ள முடியலை, சாப்பிடவும் முடியலை, எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு சுவாமி. அப்போ அவர் ஒரு போத்தல்ல ஆசிரியர் கொடுத்துட்டு சொன்னாராம், அவர் வரையக்குள்ளே நீ வாய்க்குள்ள வச்சுக்கொள் சபி, அவர் பிறகு நித்திரைக்கு போகிற நேரத்தில் தான் நீ விழுங்கு. அப்போ இவர் வந்து கதவை தட்டியிருக்கிறார். தட்டும் பொழுது இவன் போயிட்டு உடனே ஓடி போய் கதவை திறக்காமல் அங்கே போயிட்டு போத்தலில் இருந்த ஆசிரியரை கொஞ்சம் வாய்க்குள்ள ஊற்றியிருக்கிறார். ஊற்றி போட்டு தான் வந்திருக்கிறார். அப்போ திறக்க லேட்டாக போச்சு. நல்ல பேச்சு. இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தனே. வழக்கமாக அவர் ஒன்று சொன்னால் இவர் ரெண்டு சொல்லுவார். இன்றைக்கு வாய்க்குள்ளே தண்ணி ஒன்றும் சொல்ல முடியலை. அவர் பார்க்குறார், என்னடா ஆச்சரியம், இன்றைக்கு ஒரு வாய் காட்ட இல்லையே என்னட்டு திரும்ப போய் அவர் குளிச்சுட்டு முழுகிட்டு வந்துட்டு சாப்பிட வந்தால், இது என்ன கரை, இதையா வைக்கிறது என்று திரும்ப சாத்தம் போட்டிருக்கார். இப்போ ஒன்றுமே வாய் துறக்க இல்லை, ஏன்னா வாய்க்குள்ளே தண்ணி ஆசனே. அவர் பார்க்குறாரு, ஒரு ரிட்டர்னையும் காணையில். அதுக்கப்புறம் சண்டைக்கு இவன் இந்த சண்டைக்கு இழுக்கிறான். போய் படுத்துட்டேன் நித்திரேன். அதுக்கு பிறகு தான் பிழுங்கினான். அடுத்த நாள் பார்த்துட்டு கணவன் வேலைக்கு ஓடின உடனே ஓடி போயிருக்கிறா கோயிலுக்கு. சுவாமி நீங்கள் வந்து ஆசனி நல்ல வேலை செய்யுது, என்ன 2 போத்தல் ஆசனி தாங்கோண்டு. சுவாமி சொன்னாராம், அம்மா போத்தல்ல இல்லைம்மா பிரச்சனை, வாய்க்குள்ளாமல் பிரச்சனையா. இது கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும். ஒருவருக்கு கோப உணர்ச்சி கூட வந்தால் மற்றவர் அமைதியாகணும், மற்றவருக்கு கோப உணர்ச்சி கூட வந்தால் இவர் அமைதியாகணும். அப்போ என்னத்துக்கான சும்மா பில்லி சூனியங்கள்? அதுக்கப்புறம் அவனுக்கு உடனே காசு கொடுக்குறது. இந்த கிண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் காசு கொடுக்குறது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 27வது வசனம். குறி சொல்லும் அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பைபிளில் தெளிவாக இருக்கின்றது. கலாத்தி 4:10-11 என்ன சொல்லப்படுகின்றது? நீங்கள் நாள், திங்கள், காலம், ஆண்டு இவற்றை பார்க்கிறீர்களே, உங்களுக்காக நான் உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டி இருக்கிறது என்று கவலைப்படுற குழந்தை சின்னப்பர். மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவர்கள் கைவிட வேண்டும். நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம் என்பவற்றை கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டியதில்லை. கை பார்த்தல், மை போட்டு பார்த்தல் போன்றவற்றில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. வீடு கட்டிடம் கட்டுவதற்கு நல்ல இடத்தை பார்ப்பது அது நல்லம். காற்றோட்டம், சூரிய வெளிச்சம் உள்ள இடத்துல பார்க்குறது அது கட்டாயம் பார்க்க வேணும். ஏனைய வசதிகள் இடங்களை பார்க்குறது நல்லம், பால் காய்ச்சறது நல்லம். ஆனால் நேரம் பார்த்து இந்த பக்கத்தில் தான் பால் பொங்கணும் இதுகளெல்லாம் இல்லை. சாதகம் பார்க்குற தவறு. எனக்கு எத்தனை கத்தோலிக்கர்கள் சாதகம் பார்க்குறார்கள். இறைவனின் நம்பிக்கை வைக்காது வேறு வழிகளில் மனிதனுக்கு வரப்போகின்ற காரியங்களை பற்றி அறிய முயல்வது தவறு. பேயின் சக்தியை நம்பி வரவிருக்கும் காரியங்களை அறிய முயற்சிப்பது தவறு. திருத்தூதர் பணி 16-18 பாருங்கள். மந்திர தகடுகள், நூல், தாயத்து இவற்றை இடுப்பில், கையில், கழுத்தில் அணிவதும் அதை பயன்படுத்துவதும் தவறு என்று எசேக்கியேல் 13:20 வாசித்து பாருங்கள். என் அன்பு சகோதரர்களே, எங்களது விசுவாசம் நாளை நடக்கப் போகின்றது என்றது அறிய ஆவல். இது எல்லாருக்கும் ஆசைதான். நாளைக்கு சந்தோஷமாக இருக்குமா, நான் தொடங்குகிற காரியம் நல்லா இருக்குமான்றது. கடவுளை நம்பிக்கை வையா. நீ செய்கிறதை தெளிவாக ஆண்டவருடைய விருப்பத்தை தேடி அதை செய். அதுக்கப்புறம் வாரது வரட்டும்.
கடவுள் இருக்கிறார், இது அவருக்கு தெரியும். இது நடக்க விட்டுட்டார், அனுமதிச்சிட்டார். இதை நிச்சயம் நன்மையாக மாற்றுவார். ரோமர் 8:28. அவர் அன்பு செய்பவர்களுக்கு தூயாவியானவர் சகலதை நன்மையாக மாற்றுவார் என்று பைபிள் சொல்லுகின்றது. அவர் நேரம் வரும் வரையும் காத்திருப்போம். அதுவரையும் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த நன்றி சொல்லும் பொழுது விசுவாசம் கூடும், டென்ஷன் குறையும், பிரச்சனை குறையும். என் அன்பு சகோதரர்களே, எங்களுடைய விசுவாசம் எதிலே இருக்கின்றது? நூல் போடுறோமா, சாத்திரம் பார்க்கின்றோமா, சாதகம் பார்க்கின்றோமா, சகுனங்களிலே நம்புகின்றோமா, அல்லது கடவுளில் மட்டும் நம்புகிறோமா? ஆண்டவர் சொன்னார் இல்லவா, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாத முதலாவது கற்பனை. இது முதலாவது கட்டளைக்கு எதிராக ஆகவே இந்த நேரமே உங்களுடைய இடுப்பில் நூல் இருந்தால், கையிலே அச்சரக்கூடு இருந்தால், தாயத்திருந்தால் கலட்டி வையுங்க. நான் உங்களுக்காக செபிக்கப் போகின்றேன். உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். இந்த நிமிடமே உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நம்பினால், இப்போவே கலட்டுங்க. நான் உங்களுக்காக செபிக்கப் போகின்றேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதம் பெறும். 2 தோணியில் கால் வச்சு கொண்டு இந்த பயணம் போகலாம். ஆண்டவரையும் சாஸ்திரங்களையும் நம்பிக்கொண்டு இந்த பயணம் போகலாம். கடவுள் ஒருவரே ஆண்டவர், அவர் அன்புள்ளவர். பாரத வரட்டும். கவலை இல்லாத மனிதன் இருக்கின்றானா? தோல்வி இல்லாத வாழ்க்கை இருக்கா? நடுக வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கணுமா? சில வழியில் நோய் வரும். இந்த நேரம் ஆரோக்கியத்தோடு மட்டும் இருக்க முடியுமா? வயசு போகாதா? இந்த நேரம் இளமையாக இருக்க முடியுமா? மரணமே வராதா எங்கள் வீடுகளில்? இவையெல்லாம் மாறி மாறி வாழ்க்கையிலே வரும். நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் கடவுள் அன்பு செய்தால் இது ஒன்றும் வரக்கூடாது. கடவுள் அன்பாக இருந்தால் எனக்கு இனி இப்படியான கேள்விகளையும் கேட்குறோம். எல்லாம் சந்தேகம்தானே, அவரில் வச்ச சந்தேகம்தானே. உண்மையில் ஒருவரில் சரியான நம்பிக்கை இருந்தால் இந்த ஏன் சந்தேகம் வரணும்? சந்தேகம் இருந்தால் பயம் வரும். உண்மையான அன்பு இருந்தால் குறைகளோடும் நிறைவுகளோடும் இருக்கிற நிலையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைக்காக செயல்படுவதே அன்பு. அப்போ கடவுள் என்னில் அன்பண்டால் குறைகளோடும் நிறைவுகளோடும் நிபந்தனை போடாமல் இருக்கிற நிலையில் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நன்மைக்காக செயல்படுவார்கள் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறது தான் அன்பு. அதான் அன்பே கடவுள் என்று 1 யோவானில் இருக்கின்றது. இதை நான் ஆழமாக நம்பும் பொழுது எனக்குள்ளே சந்தேகம் வராது. வருகின்ற வேதனைகள், தோல்விகள், துன்பங்களை நான் முகம் கொடுப்பேன். அப்போது அவரை நம்பும் பொழுது அவர் முகம் கொடுப்பதற்கு சக்தி தருகின்றார். இதுதான் கிறிஸ்தவத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசுநாதர் கடைசி நேரம் வரை நன்மை செய்வே பார்த்தார். வலது பக்கத்து கள்ளனை பாருங்கள், நீ இன்றே என்னோடு பரகதியில் இருப்பாய். அந்த நம்பிக்கை வந்தவுடனே தனது தவறை உணர்ந்து, குற்றத்தை உணர்ந்து அவரை நம்பும் பொழுது பார்த்தீங்களா, அவரை கொலை செய்கிறான். 101 தலைவன், அவனுக்கு ஒரு கண்ணில் பிரச்சனை. அவருடைய இரத்தம் தண்ணியும் கலந்து வந்து அவன் கண்ணுக்கு விழுந்தோன்னு அவன் குணமாகிறான். கடைசி நேரத்திலேயும் அவர் யாருக்கு நல்லது செய்யணுமோ அதெல்லாம் பார்க்குறார். இது நாங்கள் என்றால் ஒரு சின்ன தும்மல் வந்த உடனே சாத்திரம் பார்க்க ஓடுவோம், நூல் போட போவோம், நாளைக்கு என்ன நடக்க போகணுன்னு பயம். கடவுளில் நம்பிக்கை இருந்தால் இதே, அவரில் நம்பிக்கை இருந்தால் இன்னத்துக்கு இந்த சகுனங்கள் சாத்திரங்கள் நம்புகிறோம். சூனியங்கள் ஏன் பயம் வருது? போட்டவன் போடாட்டன் அது தண்டை பாட்டில் செயலிழந்து போகும். விசுவாசம் குறைஞ்சவன், சந்தேகப்படுறவன், பயம் அவனுக்கு பலிக்கும். நான் விசுவாசத்தில் இருந்தால் அவன் திரும்ப அவனுக்கு வச்சவனுக்கு போயிடும். இப்போ ஒரு பார்சல் பொதி உங்களுக்கு யாரோ தபாலில் அனுப்புகிறாங்க. நீங்கள் அதை பாரம் எடுக்க மாட்டேன்னு அவன்கிட்ட கொடுத்துட்டால் அது யாருக்கு போகும்? அனுப்பினதுக்கு தான் போகும். இது மாதிரி தான் சூனியமும். நீ ஏன் அதை நம்புகிறாய்? நீ நம்பலைன்னா வச்சவனுக்கு தானே போகணும். நீ பயந்தால் உனக்கு தானே வரும். அப்போது இன்றைக்கே நானே நீங்களும் தீர்மானம் எடுக்க முடியாதா? இனிமேல் எல்லாத்தையும் கரெக்டாக போகிறேன். கடவுள் ஒருவரே ஆண்டவர், அவரை தவிர இந்த வேறு ஒன்றையும் நான் நம்ப மாட்டேன். சகுனங்கள் சாத்திரங்கள் ஒன்றையும் நம்ப மாட்டேன். கடவுளை மட்டும் நம்புகிறேன் என்று நானும் நீங்களும் தீர்மானம் எடுப்போமா? அவருடைய அன்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய கருணையை நானும் நீங்களும் விசுவசிப்போமா? அன்புள்ளவர்களே,
ஒரு கணம் நான் செபிக்கின்றேன். அன்பான தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் அதிகரித்தள்ளும் ஆண்டவரே. என்னுடைய விசுவாசத்தையும் இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பவருடைய விசுவாசத்தையும் அதிகரித்தள்ளும் ஆண்டவரே. வெறும் சாஸ்திரங்கள் சகுனங்கள் இதை கண்டு பயப்படாமல் உம்மை மட்டும் நம்ப எங்கள் எல்லோருக்கும் வரத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதனையிலே, நோயிலே, பயத்திலே, கலக்கத்திலே எனது பிரச்சனை இன்னும் முடியவில்லையே, என்னுடைய நோய் என்னை தாக்குவதில் இருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று கலங்கி துடித்து போயிருப்பார்கள். வேறு வேறு நம்பிக்கைகளுக்கு ஓடாமல் உமது அன்பிலே மட்டும் நிலைத்து நிற்க வரத்தை கூடும் ஆண்டவரே. அவர்கள் கட்டிலே இருந்தால் அல்லது ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் இந்த நேரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் அது கிருபையை காட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை காட்டும் ஆண்டவரே. உண்மையான விசுவாசம் உள்ள மகனாக மகளாக வாழ உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நீர் அன்பு செய்கின்றேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர், உம்மை நம்புகிறோம் என்று ஆழமான நம்பிக்கையிலே உமது அன்பை பின் தொடர்ந்து வந்து அன்பு செய்கின்ற உமது அன்பை ஆண்டவரே, மன்னிக்கின்ற அன்பை ஆண்டவரே, நீ இருக்கிற நிலையிலே வா மகனே மகளே, நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன். உனது கணவன் கைவிட்டால் என்ன, மனைவி கைவிட்டால் என்ன, காதலை கைவிட்டால் என்ன, பெற்றோர் கைவிட்டால் என்ன, உற்றார் கைவிட்டால் என்ன, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற உமது அன்பை விசுவசிக்கின்ற பாக்கியத்தை கொடும். இந்த நேரம் அசுத்தாவின் கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுக்களிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, உமது நாமத்தினாலே கேட்கின்றேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கட்டுக்களையும் அறுத்தறிந்து இந்த பயங்களை எல்லாம் விடுதலையாக்கி உமது ஆசீர்வாதத்தினாலே இந்த நேரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிறைவாக நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஒவ்வொருவரை கொள்ளும் ஊரட்டும் ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பி உமது வார்த்தையை நம்ப, உமது வல்லமையை நம்ப. உமக்கு மேலே ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. சாத்தான் எவ்வளவுதான் சோதனை தந்தாலும் தடுத்தாலும் அதை வெற்றி அடையக்கூடிய வல்லமை உமக்குள்ளே இருக்கின்றது. உமது வல்லமை, உமது ஆசீர்வாதம், உமது கிருபையை மட்டும் நம்ப ஒவ்வொருவருக்கும் வரத்தை கூட ஆண்டவரே. தேவையில்லாத சந்தேகங்கள் பயத்திலே இருந்து விடுதலையாக்கி நீரொருவரே பரிசுத்தர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர் என்பதை முழுக்க முழுக்க நம்பி உம்மிலே தங்குவதற்கு நீர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். என் அன்பு சகோதரர்களே, மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.